மாட்டிக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா ரோகிணி ஐயோ என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான் நம்ம கதை முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர பயத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது ரோகிணி இந்த மாதிரி அவங்க பையன் கிருஷ்ணன் இந்த மாதிரி ஸ்கூல்ல கொண்டு விட வந்தாங்க இல்லையா, அப்படி விட வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அண்ணாமலையை பாத்துறாங்க. பார்த்துட்டு ஐயோ என்னடா இவர் இங்க இருக்காரு அப்படின்ட்டு அங்க இருந்த அந்த செக்யூரிட்டி என்ன இந்த மாதிரி கேட்கறாங்க. இந்த மாதிரி இவர் ஏன் இங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அவர் வந்துட்டு இவர் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காருமா அந்த ஸ்கூல்ல, இங்க தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறமா என்னடா இப்படி ஆயிடுச்சு ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டா முத்து வந்துடுறாரு. ஆடா இது வேறையா அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்த ஆட்டோலயே மறுபடியும் ஏறி உட்காந்துடுறாங்க. அப்படி முத்து அப்படி அந்த வாசல் வழியா போகும்போது இந்த மாதிரி அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்துறாங்க. அது முத்துக்கு தெரிஞ்ச டிரைவர் போல. முத்து அந்த டிரைவர் பார்த்துட்டு என்ன எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது உள்ள ரோகிணி இருந்துட்டு இருக்காங்க. ஆட கொய்யால இப்படிதான் நடக்கணுமா, மாட்ட போறோம் அப்படின்னு பயத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முத்து என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்கும்போது இல்லப்பா அந்த ஸ்கூல் சவாரி தான் வந்து இந்த பின்னாடி இருக்காங்களா அவங்க தான் ஸ்கூலுக்கு வந்தாங்க, திடீர்னு ஆட்டோல ஏறி உட்காந்துட்டாங்க, என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்து அப்படியே என்ன இப்படி திடீர்னு அப்படின்ட்டு யார் அது அப்படின்னு பார்க்கலான்னு வரும்போது அதுக்குள்ள முத்துக்கு ஒரு போன் வந்துடுது. அப்படியே போன் எடுத்து ஹலோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ரோகிணி இப்படி ஒரு பயங்கர பயத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதான் இவன் நம்மளை பார்க்காம போக மாட்டான் போலியே, இவன் மட்டும் பார்த்துட்டா அவ்வளவுதான் நம்ம ஜோலி முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர பயத்துல இருந்துட்டு இருக்காங்க.